இந்த 2024 வருஷம் முடிய போகுது. இன்னும் ஒரு 25 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 24வது வருஷம் 2024 வருஷத்தையும் சரியாக 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீகேட் முன்னாடி 2014 வருஷம் ரெண்டுக்குமான பல ஒற்றுமைகளை நம்ம சினிமா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா 2014 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா வந்து கோச்சடையான், இன்னொன்று பார்த்திங்கன்னா லிங்கா. இந்த 2 படங்களுமே தோல்வி படங்கள் தான். அதே 10 வருஷம் கழித்து 2024லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 படங்கள், ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். இந்த 2 படங்களும் தோல்வி தான். இதில் என்ன ஒற்றுமை அப்படின்னா 2014 ரிலீஸ் ஆன முதல் படம் கோச்சடையான் ரஜினிக்கு, அது வந்து அவருடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்குனது. இப்போது 2024 வருஷம் அவருடைய 2 படங்களில் முதல் ரிலீஸ் ஆனது லால் சலாம், இது அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியது. ஸோ இந்த ஒரு ஒற்றுமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு 2014 வருஷம் அஞ்சான் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் மட்டும் கிடையாது, எல்லாருமே பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மிச்சம் மீதி இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே 2024 வருஷமும் அஞ்சானுக்கு பதிலாக கங்குவா, அதே மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு 2014 வருஷம் வந்து கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் இரட்டை வேடம், அந்த படம் வெற்றி. இந்த வருடம் ரிலீஸ் ஆன கோட் படம் 2024 வருஷம். ஸோ அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடம் தான், அந்த படம் வெற்றி படம். அது அப்படியே நம்ம தனுஷ் வந்தோம்னா அவருடைய 25வது படம் 2014 வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு, வேலையில்லா பட்டதாரி. மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அப்படியே 10 வருஷம் கழிச்சு 2024 வருஷம் அவருடைய 50வது படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம ராயன் படம் தான். அந்த படமும் அபார வெற்றி, 150 கோடிக்கு மேலே வசூல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2014 நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஏஆர் முருகாஸ் தயாரித்த மான் கரைத்த படம் வந்து வெற்றி படமாச்சு. அப்படியே 10 வருஷம் கழிச்சு அதே 2024 அதே ஏஆர் முருகாஸோட உதவி இயக்குனர் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவர் நடித்த அமரன் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் வந்து மிகப்பெரிய ட்ரோலில் சிக்கின 2 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்கள். ஒன்று படத்தோட பேர், இன்னொன்று இயக்குனரோட பேர், லிங்கா மற்றும் லிங்கு. அதாவது லிங்கா அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அந்த படம் லிங்கா, கே ரவிக்குமார் இருக்குது. அந்த படம் பயங்கரமாக ட்ரோலுக்கு உள்ளாச்சு. அந்த கிளைமேக்ஸ் பலூன் ஃபைட்லாம், அப்புறம் வசூல் ரீதியாக பயங்கர பிரச்சனைலாம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சான் இயக்கிய லிங்குசாமி, அவரையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போது 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஞானவேல்ங்கிற பேர், அதாவது வேட்டையன் படத்தோட இயக்குனர் ஞானவேல், அவரை வந்து பெருசாக ட்ரோல் பண்ணாலும் கூட அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடினாலும், இந்த பக்கம் ஞானவேல் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமிக்கு பதிலாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர் தான் கங்குவா படத்தின் தயாரிப்பாளர். 2000 கோடி வசூல் பண்ணுவேன், டிசம்பரில் சக்ஸஸ் மீட் வைப்பேன், பேன் வேர்ல்டில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரு செய்தியில் உட்கார வைப்பேன் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக வந்து இப்போ ட்ரோலுக்கு உள்ளாகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இந்த 2014 வருஷம் கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு 2024க்கான ஒற்றுமைகள், வேற்றுமைகள். ஒற்றுமை தான், வேற்றுமை கிடையாது, ஒற்றுமைகள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாவோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.